பிஜேபியில் இணைந்து பணியாற்றினார். அவர் இந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்ததெல்லாம் உங்கள் பத்திரிகை நண்பர்களுடைய உழைப்பு தான். உங்களுடைய இது இல்லைன்னா அந்த அளவுக்கு அவர் உயர்ந்திருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் எப்போ பேட்டி கேட்டாலும் தயங்காம யோசிக்காம பேட்டி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே இன்னும் சொல்லப்போன உலகத்திலேயே டேட்டாஸ் அண்ட் பிகர்ஸோட ஒரு பேட்டி கொடுக்கக்கூடிய ஒரே தலைவன் அண்ணாமலை தான். அண்ணாமலைக்கு நிகர் வேற யாரும் இல்லை. அதனாலதான் எங்களெல்லாம் நாங்களாம் எம்ஜிஆருடைய ரசிகராக இருந்து அவரால் ஈர்க்கப்பட்டு 2024 வருடம் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி எங்களை மரியாதைக்குரிய நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவருடைய முன்னிலையில் எங்களெல்லாம் ஒரு 17 சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினரும் டெல்லிக்கு சென்று அவர் முன்னிலையில் எங்களை பிஜேபி அணைத்தார்கள். அதற்கு பிறகு அண்ணாமலை வழியில் நாங்கள் போய் கொண்டிருந்தோம், பயணித்துக் கொண்டிருந்தோம். ஒன்று மட்டும் உண்மையை சொல்கின்றேன். இந்த நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 26ல் அண்ணாமலையுடைய ஆலோசனைப்படி நடந்திருந்தால் அண்ணாமலை தான் இன்று முதலமைச்சர், தமிழகத்தின் முதலமைச்சர். யாரும் மாற்றவும் முடியாது. ஏன்னா 60 ஆண்டு ஆகிப்போச்சு. தமிழாண்டு 60 ஆண்டு. அந்த 60 ஆண்டுல 1967ஆம் ஆண்டு திராவிட பரப்பு ஆட்சிக்கு வந்தது. அதுக்கு பிறகு 2026ல் முடியுது. காரணம் என்ன? இந்த ஆட்சி மக்கள் பார்த்துட்டாங்க. மக்கள் எல்லாம் முட்டாள் நினைச்சாங்க. ஆனா மக்கள் முட்டாள் இல்லை, மக்கள் அறிவாளிகள். நால்முனை போட்டியில திமுக, அதிமுக, விஜய், சீமான், நீங்க ஊடகங்கள் முதற்கொண்டு அத்தனை பேருமே விஜயை பத்தி கவனிக்கவே இல்லை. அவர் 10% வாங்குவார், 5% வாங்குறத சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா நான் ஒருத்தன் தான் எங்க பாக்குறவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், விசில் ஊத போறாரியா, விசில் ஊத போறாரு, அவர் தான் வாய்ப்பு தெரியுது சொன்னேன். ஆனா ஒரே ஒரு ரிப்போர்ட்டர், அதாவது எக்ஸிட் போல்ல 108 சீட்டு வரல வரலாம்னு சொன்னாங்க. என்டிடிவியா, இந்தியா டுடே அது கூட சொன்னாங்க. அவங்க சொன்னதான் நடந்திருக்குது. ஆனா நானும் இது பல பேர் சொன்னேன், விசில் ஊத போகுது. காரணம் என்னன்னா, நீங்க எல்லாமே பண அரசியல் ஆச்சு. திருமங்கலத்திற்கு பிறகு திருமங்கலம் பார்மலான்னு சொல்லி தமிழ்நாட்டை கெட்டு குடிச்சுருவாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா விஜய தேடி, அதாவது கூப்பிடாம அழைக்காம கட்டுக்கிடக்காத கூட்டம். இந்த கூட்டத்தை நான் எப்ப பார்த்தேன்னா 1972 எம்ஜிஆர் பார்த்தேன். எம்ஜிஆர் வரும்போது 24 மணி நேரம் காத்திருந்தாங்க மக்கள். இதே கரூர்ல எம்ஜிஆர் முதல் நாள் இரவு 7 மணிக்கு மீட்டிங், தேர்தல் பிரச்சாரம் வரதா இருந்தது. அவர் வரல, காலம் கடந்து போச்சு, ரொம்ப நேரம் ஆகி போச்சு. காலையில் 7 மணிக்கு தான் வந்தார். அது வரலும் கரூர் மக்கள் ஆளுக்கு ஒரு சொம்புல தண்ணியும், பூஜாலு தண்ணியும், அது இல்லாம ஒரு பாய் கொண்டு படுத்திருந்தாங்க. அசையாம இருந்தாங்க. யாருக்கு காசு தரல, எது கிடையாது. இப்பெல்லாம் கூட்டத்துக்கு காசு கொடுத்தா கூட்டத்துக்கு வராங்க. அன்னைக்கு இந்த காலகட்டத்தில் தானா சேர்ந்த கூட்டம். அது மாதிரி விஜய்க்கு தானா சேர்ந்த கூட்டம். அதை வச்சுதான் நான் ஒரு கணக்கு போட்டேன். ரெண்டும் போக போகுது, விசில் ஊத போறோம்னு சொல்லி அது மாதிரி ஊதிட்டார். ஆனா அது கவர்ச்சியான ஒரு அரசியல். ஆனா இவர் அண்ணாமலையுடைய அரசியல் கவர்ச்சி இல்லை, முயற்சி, எழுச்சி. அதனாலதான் அண்ணாமலை இன்னைக்கு அவரை சொல்லாம, யாரு வான்னு சொல்லாம 13 லட்சம் பேர் நேற்று 12 மணிக்கு அனௌன்ஸ் பண்றாரு. இன்னைக்கு 13 லட்சம் பேர் உறுப்பினராக இருக்காங்கன்னா தானா வந்த கூட்டம். அவருக்கு இந்த 13 லட்சம் பேருக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு தெரியாது, தானா வந்த கூட்டம். அதனால இந்த அரசியலுடைய தலையெழுத்தை மாத்துறதுக்கு தான் அண்ணாமலை தேவை அப்படின்னு நாங்களாம் வந்திருக்கிறோம். நாங்க பதவிக்கு ஆசைப்பட்டு எங்களாம் வயசாகி போச்சு. இனிமேல் இது மாதிரி இளைஞர்கள் தான் வரணும். நாங்களாம் அந்த இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்க விரும்புறோம். மாதிரி எம்ஜிஆர் ஆட்சியில் நாங்களும் அவ்வளவு நேர்மையா இருந்தோம். இன்னும் சொல்ல போனா உலகத்திலே ஒரு சிறந்த இருந்தாலும் எம்ஜிஆர் தான். அவர் சம்பாதிச்ச அத்தனை சொத்துக்களையும் கடைசியில் என்ன பண்ணார் தெரியுமா? கண் தெரியாத, காது கேட்காத, வாய் பேசாத ஏழை குழந்தைகள் எழுதி போனார். இன்னைக்கு இந்தியாவில் உலகத்தில் ஏதாவது ஒரு தலைவர் எழுத முடியுமா? எழுதுவானா? மாட்டான். சுயநலம். இப்ப மோடிஜி இருக்காருன்னா அவர் குழந்தை குட்டி கிடையாது. அவர் இந்த நாட்டுக்காக உழைக்கிறாரு, நாட்டை காப்பாத்துறாரு. அதே மாதிரி காமராஜ் பெருந்தலைவர் கல்யாணமே குழந்தை குட்டி கிடையாது, நாட்டுக்காக வாழ்ந்தார். எம்ஜிஆர் குழந்தை குட்டி கிடையாது, அவர் இந்த நாட்டுக்காக வாழ்ந்தார். அண்ணாதுரை குறைஞ்சது இருந்த கொஞ்ச நாள் தான் இருந்தாரு, அவரும் இந்த நாட்டுக்காக தான் பண்ணாரு, அவர் குழந்தை குட்டி கிடையாது. மீது எல்லாரும் பேராசை பிடிச்சாங்க. இதே ஜெயலலிதா அம்மா பத்தி நான் சொல்ல விரும்புறேன். தைரியமான லேடி தான், ஆனா தவறான வழிக்கு போயிட்டாங்க. அந்த தவறான வழிக்கு போகாம இருந்தா செத்து இருக்க மாட்டாங்க, இன்னும் கூட இருந்திருப்பாங்க, ஆட்சி இருந்திருப்பாங்க. அதுக்கு பிறகு வந்த தலைவர் யாருமே நேர்மையா இல்ல, நியாயமா இல்ல,
மக்களுக்காக உழைக்கல, மக்களுக்காக சேவை செய்யல, எல்லாம் சுயநலம் பார்த்தார்களே தவிர பொதுநலம் பார்க்கவில்லை. அதனால அண்ணாமலை பொறுத்தவர்களும் நல்ல மனிதர், படித்தவர், அறிவாளி, இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில நல்ல எண்ணம் கொண்டவர், எதா இருந்தாலும் வெளிப்படையாக பேசக்கூடியவர். அவர்களோடு நிறைய குற்றச்சாட்டு சொன்னாங்க, நிரூபிக்கணும் இல்ல, நிரூபிக்கல. அது மாதிரி டிஎம்கே பயிற்சி கொடுத்தாரு, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க மத்திய சர்க்கார்? எடுக்கல. எடுத்தா தான் மறுபடியும் அடுத்து பயிற்சி கொடுக்கலாம். அதெல்லாம் பார்த்தாரு அவர், 1.5 வருஷம் போராடி பார்த்தாரு. அப்புறம் எடுத்தலாம் தொட்டதெல்லாம் போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா அவர் சின்ன குழந்தை மாதிரி ஆயிடுவார். அதனால அவர் பார்த்து பொறுமை இழந்துட்டாரு. பொறுமை இழந்த பிறகுதான், ஒரு பொறுமைக்கும் எல்லை உண்டு, அதுக்கு பிறகுதான் ஒரு அருமையான ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இது வீதி லீடர்ஸ், நம்ம அத்தனை பேரும் தலைவர்கள், நம்ம அத்தனை பேரும் தொண்டர்கள் என்று ஒரு அருமையான ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு அதில் சேர்ந்த பிறகு அதில் வரக்கூடியவர்கள் நல்லவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து, அதுவும் பார் அப்துல் கலாமுடைய பெயரில் ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதில் பயிற்சி கொடுத்து அவர்களை, அதாவது எப்படி தங்கத்தை எடுத்தோடனே ஆபரணமாக பண்ண முடியாது, அதோடு செம்பு கலந்து தட்டி கொட்டி காய்ச்சி பண்ணாதான் அது மாதிரி பண்ண முடியாது. அது மாதிரி வரக்கூடிய அரசியல்வாதிகளை புடம்போட்டு தங்கமாக எடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கொள்கை. தமிழ்நாடு வளர வேண்டும், தமிழ் மக்கள் வளர வேண்டும், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும், அனைவருக்கும் வேலைக்கு தகுந்த ஊதியம் கொடுக்க வேண்டும். அப்படி ஒரு நல்ல கொள்கை, நிறைய கொள்கை வச்சிருக்காரு, எல்லாம் சொல்லுவார். கூடி விரைவில் கட்சிய பெயர் உருவாக்கி, அது கொடி உருவாக்கி எல்லாம் அனுமதி பெற்று முறையாக செய்வார். அவரை பொறுத்தவரையில் எந்த இடத்திலையும் பத்திரிகை நண்பர்களையோ அல்லது ஊடக நண்பர்களையோ அல்லது மீடியா நண்பர்களையோ யாரையுமே பயத்துக் கொண்டது கிடையாது. அவர்கள் யார் கேள்வி கேட்டாலும் பொறுமையாக இருந்து கடைசி வரலும் பதில் சொல்லக்கூடிய ஒரே தலைவன் அண்ணாமலை தான். ஐபிஎஸ் படித்தவர், ஒரே அட்டவணையில் வந்தவர், நம்முடைய கிராமத்தை சார்ந்தவர், விவசாய குடும்பத்தை சார்ந்தவர், ஒரு நல்ல மனிதர். கட்சி அனௌன்ஸ் பண்ணவர், இயக்கத்தை அனௌன்ஸ் பண்ணவருக்கு இன்னைக்கு 13 லட்சத்தை வந்துட்டாங்க, 13 லட்சம் உறுப்பினர்கள், மணிக்கு 1 லட்சம் பேர் சேர்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போதுதான் நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு தலைவனை உருவாக்க வேண்டும். நாங்கள் பதவிக்கோ பட்டத்துக்கோ எதுக்கு ஆசைப்பட்டு வரல. இந்த நாட்டை வருகால சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும், வருகால சந்ததிகள் நன்றாக வாழ வேண்டும், வருகால சந்ததிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு படித்த இளைஞரை தேர்ந்தெடுத்து நாங்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்கணும் தவிர வேற எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கவில்லை. இதுதான் உண்மையான நிலைமை. ஆகவேதான் அண்ணாமலையுடைய வளர்ச்சி நிறைய பேர் பிடிக்கல, பொறாமை, போட்டி, அதுதான் தவிர வேற கிடையாது. அதே மாதிரி டெல்லியிலிருந்து எந்த ஒரு கட்சியினுடைய பொறுப்போ மற்றதோ எதா இருந்தாலும் டெல்லியில் அனுமதி பெற்று தான் பண்ணணும்னு சொன்னா தமிழ்நாட்டு அரசியல் சரியா வராது. காரணம் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம், அதனுடைய பாரம்பரியம் மற்ற மாநிலத்தை விட வித்தியாசமானது. ஒன்று உதாரணத்துக்கு எடுத்துங்க, காங்கிரஸ் போய் 67 போச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு? 33, 20, 57 வருஷம் ஆச்சு. எல்லாம் டெல்லி கேட்டு தான் சொல்லணும், டெல்லி கேட்டு சொல்லணும். நான் சொல்றேன், கேட்கிறேன், டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாட்டை பத்தி என்ன தெரியும்? தமிழ்நாட்டு மக்கள் மனநிலை தெரியுமா? தெரியாது. அண்ணாமலை பேச்சை கேட்டது அண்ணாமலை A to Z சொன்னார். இன்னும் சொல்லட்டுமா, ஒரு வருஷம் முன்னாடி சொல்லிட்டார், இந்த 26 தேர்தலில் 118 எந்த கட்சியும் கிராஸ் பண்ணான்னு சொன்னார். ஜோசியோட சொல்ல முடியாது, 118 எந்த கட்சியும் வராது, கூட்டணி ஆட்சி தான் சொன்னார். உங்களுக்கு எல்லாம் மீடியா நண்பர்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். அப்படி கணிச்சிருக்கார். தமிழ்நாட்டை இஞ்சி பிஞ்சு அளந்திருக்கார். என் மண் என் மக்கள் யாத்திரையில அவர் கால்படாத இடமே கிடையாது. அவருடைய அறிக்கை மிக தெளிவான அறிக்கை. அவரை மட்டும் விட்டிருந்தால், மீண்டும் சொல்கிறேன், 26 ஒரு மாற்றத்தை கொடுத்திருப்பார். காலம் என்னமோ தெரியவில்லை, போய்விட்டது. அப்படிப்பட்ட தலைவனுக்கு நாங்களும் மட்டுமல்ல, மீடியா நண்பர்கள் எப்பவுமே நீங்க அவருக்கு ஒத்துழைப்பாக தான் இருக்கீங்க, பண்ணிட்டு இருக்கீங்க. அவருக்கு மீண்டும் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த தமிழ்நாடு சிறக்க வேண்டும். நம்முடைய சந்ததிகள் பாருங்க, கேன்சர் இல்லாத வீடு கிடையாது, எல்லா வீட்லையும் கேன்சர். நோய் இல்லாத வீடே கிடையாது. குடிக்க நல்ல தண்ணி இல்லை, நல்ல பாதைகள் இல்லை, மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, ஒரு போதை கலாச்சாரம். இதெல்லாம் ஒழிஞ்சாதான் நம்முடைய வாரிசுகள், தமிழகத்தினுடைய வாரிசுகள் நன்றாக வர முடியும். அந்த அடிப்படையில் நல்ல நோக்கத்தோடு தான் உருவாக்கி இருக்காரு என்பதை இந்த நேரத்தை சொல்லிக்கொண்டு, அடுத்து முன்னாள் எம்எல்ஏ கந்தசாமி அவர்கள் ஒரு சில கருத்துக்கள் சொல்வார்கள். திரு கே நண்பர்களே, எங்களை பொறுத்த மட்டிலும்
அவர் சொன்ன மாதிரி நாங்கள் பதவிக்கு ஆசைப்பட்டு வயசாயிட்டு இருக்கலாம், ஓரளவுக்கு இனிமேல் பதவிக்கு ஆசைப்பட்டு வரல. அண்ணாமலை போன்ற ஒரு தீவிரமான அரசியல்வாதி இந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்டு தான் வந்தார். அதுவும் பிஜேபி இருக்கும்போது அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாரு, சரியா இல்லை. அங்கே அவங்க டெல்லி அவர் ஒரு கணிப்பில் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் அந்த கணிப்பு சரியாக வரதில்லை. அதனால அவர் ஒரு வருஷம் இந்தியே சொன்னார், நான் தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ச்சி அடைகிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ண சரியாக வரலைங்க, எப்படினாலும் நம்ம தனி கட்சி ஆரம்பிச்சு அவர் சொன்னோம். ஒரு வருஷம் இந்தியே பேசினார், எங்கிட்ட தான் பேசினார். நாங்களும் சரி நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் நாங்கள்லாம் ரெடியாக இருக்குன்னு சொல்லி சொன்னோம். அதே மாதிரி தேர்தல் முந்தையே அவர் ஒரு முடிவு எடுத்துட்டார். அதிமுக அலைன்ஸ்லாம் இருந்தால் நிச்சயமாக நான் அந்த அலைன்ஸ் ஏற்றுக்கிட்டு செயல்பட மாட்டேன், அதனால் எனக்கு பதவி வேண்டாம் சொல்லி அவரை முந்தைய ரிசைன் பண்ணுற அளவுக்கு தயாராக இருந்தார். அந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியை இவரோட வம்பு பண்ணி அவரை தலைவர் பதவி கொடுக்குற மாதிரி பேசினார். அதனால் வருத்தப்பட்டு வெளியே போனவர் இளைச்சல் நல்லா வேலை செஞ்சார். ஆனால் செய்யும் அவர் அறுவடை செய்யுது தாவேக்கா, இவர் விதைச்சாரு, அவர் அறுவடை செஞ்சிட்டார். அது சந்தர்ப்பம் அந்த மாதிரி சூழல் உருவாக்கி பண்ணிட்டாரு. அதனால் அடுத்து அண்ணாமலை தான் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல லீடர். அதையெல்லாம் நீங்கள் பத்திரிகையாளர்கள்லாம் கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட் பண்ணி நல்லாயிருக்கும், பண்ணுவார், அவர் நல்லா செய்வார். இன்னும் சொன்ன மாதிரி இயக்கம் புதுசாக பேர் வைக்கல, கொடி இல்லை, அமைப்புகள் இன்னும் உருவாகலை. தொடர்ந்து ஒரு 2 மாதத்தில் அமைப்பு உருவாக்கி நல்லாவே செய்வார். அதுன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நானும் உங்கள் மாதிரி ஒரு பத்திரிகையாளனாக இருந்து அரசியலுக்கு வந்தவன் தான். நான் ஒரு 2-3 கருத்துக்கள் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பெருந்தலைவர் காமராஜரோட நான் கரங்கோர்த்து அரசியல் பண்ணியிருக்கேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட பயணம் பண்ணியிருக்கேன். புரட்சித் தலைவர் அம்மாவோட பயணம் பண்ணியிருக்கேன். மொரார்ஜியோட பயணம் பண்ணியிருக்கேன். ராமகிருஷ்ண ஹெக்டேவோட பயணம் பண்ணியிருக்கேன். நாடாளுமன்ற சிற்பியாக விளங்கிய இரா செலியனுக்கு நான் உறுதுணையாக இருந்திருக்கேன். இத்தனை இருந்தும் கூட அது ஒரு காலம். அந்த காலத்திற்கு பின்னால இன்னைக்கு ஒரு மாற்றம் வேண்டிய ஒரு காலத்தில் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு இருக்கு. இந்த காலத்தில் யார் வரணும் அப்படிங்கிறதுல மக்களுடைய சிந்தனையில் கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சு போச்சு. காரணம் என்னங்கன்னா, அந்த களத்தை உருவாக்குனது அண்ணாமலை அவர்கள். ஆனால் கந்தசாமி அண்ணா சொன்னது மாதிரி அதை அறுவடை செஞ்சது நடிகர் விஜய் அவர்கள். 2 சொன்னார். ஒன்று, திராவிட கட்சிகள் இனி இருக்கக்கூடாது. 2வது, மக்கள் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்னார். இந்த 2 நடந்திருக்கு. இன்னைக்கு 2 திராவிட கட்சிகளுக்கும் தூக்கி மக்கள் வீசி எழுதிட்டாங்க. மக்கள் ஓட்டு போடுற மக்கள் நீங்க பணம் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன், ஆனால் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு மாற்று ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த மாற்று ஓட்டு அண்ணாமலை இருந்திருந்தா அந்த ஓட்டு அண்ணாமலைக்கு வந்திருக்கு. அவர் இல்லாதனால அந்த இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தாங்க. விஜய் இருந்தாரு, அந்த விஜய் அங்கே ஓட்டு அவருக்கு போயிடுச்சு. ஏன்னா அவரே நினைக்கல தனக்கு இவ்வளவு சீட்டு தான் சீஃப் மினிஸ்டர் ஆயிரும்னு அவரே நினைக்கல. அந்த நினைக்காத காலத்தில் கூட அவர் வெற்றி அடைஞ்சிருக்கிற காரணம் அண்ணாமலை போட்ட விதை தான். நாங்கள் ஏன் அண்ணாமலை ஆதரிக்கிறோம்னு நான் சொல்லிடுறேன். அண்ணாமலை என்ன தவறு பண்ணார்? பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கவர்கள் அவர் பொறுப்பேற்ற காலத்தில் இந்த 2001 இதே அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டதுக்கு அப்புறம் மாநில தலைவராகி இன்னைக்கு விலகிற வரல நீங்க பாத்தீங்கன்னா அவர் மாதிரி ஒரு உழைப்பு கொடுத்தவன் யாருமே இல்லை. எந்த அரசியல் கட்சியும், பாரதிய ஜனதா கட்சி மட்டும் சொல்ல, எந்த அரசியல் கட்சியிலும் அவர் மாதிரி உழைப்பை கொடுத்தவன் யாரும் இல்லை. ஆனா அந்த உழைப்பை கொடுத்து கூட அந்த பயன் இல்லாமல் அவரை துச்சமா நினைச்ச ஒரே காரணம் என்ன, ஒரு தவறு சொல்லி தான் என் மாதிரி அண்ணாமலை இந்த தவறு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அவர் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. இதற்கு அவங்க சொன்ன பாரதிய ஜனதா கட்சியோட மேலிட தலைவர்கள் சொன்னதையெல்லாம் கேட்டார். எல்லாம் என்னென்ன சொல்லணுமா, நீங்க பதவி விட்டு விளைக்கிறேன், நீங்க எடப்பாடியார சீஃப் மினிஸ்டர் சொல்லுங்க, சொல்றேன், அவரை தான் நான் சீஃப் மினிஸ்டர் ஆக்கிற பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்றேன், எல்லாம் செஞ்சார். அவர் மேலிடத்தினுடைய அனுமதியோடு அவர் என்ன சொன்னாங்களோ பாரதிய கட்சிங்கிற ஒரு கட்சியினுடைய விதிகளுக்கு உட்பட்டு அவர் எல்லாமே செய்தார். ஆனாலும் அவரை கொஞ்சம் கூட சிறிதளவு கூட அவருடைய படிப்பு அளவுக்கு, அவர் உழைத்த உழைப்பு அளவுக்கு மரியாதை கொடுக்காத ஒரே காரணத்தினால்தான் கடந்த 8 மாதங்களாக கடுமையான வேதனையில் இருந்த அவர் ஒரு புதிய அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். அதுக்கு பின்னால் இன்னும் 3 மாதம் கழித்து அது அரசியல் கட்சியாக மாறும். இந்த இடத்துல இன்னொன்னு சொல்ல வர, அந்த அரசியல் கட்சி எப்படி மாறும்னு பாருங்க. இந்த 3 மாத காலத்தில் அப்துல் கலாமுடைய பெயரில் இளைஞர்களுக்கு ஒரு பயிற்சி வகுப்பு நடத்தப்படும். அந்த பயிற்சி வகுப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் இந்த அமைப்பிற்கு பொறுப்பாளர்களாக வருவார்கள். அப்படி என்று சொன்னால் ஆரம்பத்திலிருந்தே இந்த விதை சரியான விதையாக இருக்க வேண்டும் என்பதில் அவர் கவனமாக இருக்கிறார்.
இன்று 3 மாதம் கழித்து அந்த இயக்கம் துவங்கப்படும். கட்சியினுடைய கொள்கை அறிவிக்கப்படும், கொடி அறிவிக்கப்படும். அதற்கு பின்னாலே அவர் மாவட்ட ரீதியாக அவர் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார்கள். அதற்கு பின்னர் நீங்கள் அவரையே சந்தித்து பேசலாம். எனவே எங்களை போன்றவர்கள் வடிவேல் ஐயா சொன்ன மாதிரி எல்லோருக்கும் ஒரு வழிகாட்டுதலாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். இளைஞர்களாக எல்லாரும் தான் இந்த இடத்திற்கு வர வேண்டும். அதைவிட மீடியா பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நீங்க அவர் மேல் என்ன குற்றச்சாட்டு சொல்லுங்க, நிரூபிங்க. நிரூபிச்சுன்னா அரசு விட்டு போயிடுவார். அதாவது ஒரு பழமொழி என்ன கிராமத்தில் சொல்லுவாங்க, என்ன தெரியுமா, உழுவுற மாட்டை அந்த விவசாயி என்ன பண்ணுவானா, ஏர் விட்டு வந்த உடனே நுகத்தை கட்டி அடிப்பானா. அது மாதிரி இன்னும் சொல்ல போனா எவ்வளவு தூரம் இறங்கி போகணுமோ நாயிலும் கேவலமாக எண்மண் மண் மக்கள் யாத்திரையில பட்டி தொட்டிலாம் போய் தமிழ்நாட்டை பிஜேபி இருக்கிறத காட்டுறதே அண்ணாமலை தான். அதனால இந்த 13 லட்சம் பேர் அண்ணாமலை தெரிஞ்சவங்க அல்ல, எல்லாம் இளைஞர்கள். இளைஞர்னா உங்க மாதிரி இருக்கக்கூடிய பசங்க, பிள்ளைங்க, இளைஞர், யங்ஸ்டர்ஸ், படிச்சவங்க. அதுபோல நான் நேற்று சொன்னேன், என்ன சொன்னா, இது மாதிரி இந்த லிங்க் சில பேர் தெரிய மாட்டேங்குது. எனக்கே கூட இந்த லிங்க் போட தெரியல. ஆனா அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், இப்போ ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா நம்ம உறுப்பினர் மாதிரி பண்ணுங்க, ஏன் நிறைய பேர் தெரியாம தவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஏற்பாடு பண்ண முடியிருக்காரு. அதனால வரலாற்றுல, அரசியல் வரலாற்றுல, உலக வரலாற்றுலயே 12 மணிக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு மணி 12 மணிக்கு 14 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்கன்னா எந்த தலைவனுக்கு அது கிடையாது. காரணம் அவங்க தானாருவோம், தானா வராங்க. நாங்க வாங்க யாரும் கூப்பிட கிடையாது, அவங்களா வராங்க. நீ இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு முன்னேறணும்னா தமிழ்நாட்டு மக்கள் வரக்கூடிய சந்ததிகள் நம்முடைய கலாச்சாரம் பாரம்பரியம்லாம் காப்பாற்றப்படணும்னா அண்ணாமலை மாதிரி ஆள் வந்தா தான் முடியும், இன்னும் வேற யாராலும் முடியாது. இதான் உண்மையான நிலைமை. வீதி லீடர்ஸ் 2020 ஆரம்பிச்சிட்டாரு அவர். அன்னார்வ தொண்டு நிறுவனமா வச்சிருந்தாரு. அதை இப்ப அரசியல் இயக்கத்துக்காக ஒரு அடிப்படையா கொண்டாந்துருக்காரு. அதோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அது லிஸ்ட்ல இருக்குங்க. வெப்சைட்ல போனீங்கன்னா இத்தனை வருஷம் எவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஒண்ணே நீங்க யுக்தின்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு நான் ஒன்று சொல்லிடுறேங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய யுக்தி தான் அண்ணாமலை தமிழ்நாட்டில் ஒரு புதிய அமைப்பு உருவாக்கியிருக்காருன்னு சொல்றது. அதாவது இதை விட ஒரு மோசமான ஒரு சொல் இருக்காது. நீங்க அவர் அதில் அப்படி இருந்துன்னா 3 நாட்களா டெல்லியில் இருந்தார். அமித்ஷாவை பார்த்தாரு, அகில இந்திய தலைவரை பார்த்தாரு, பிரதமரை பார்த்தாரு. அவங்கெல்லாம் என்னென்ன இவர்கிட்ட பேசியிருப்பாங்கிறது உங்க யோகத்துக்கே விட்டுறாங்க. அது மாதிரி இருந்தா அவர் அங்கேயே அவர் ராஜினாமா கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனா அவர் ராஜினாமா கொடுக்கறது போன டிசம்பர்லயே கொடுத்துட்டாருங்க. டிசம்பர்லயே நான் ராஜினாமா பண்றேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா ஒரு நாள் முடியல சொன்னேன். ஆனா அதை அவங்க ஏத்துக்கல. சரி, மறுபடியும் நம்ம கொஞ்ச நாள் பயணம் பண்ணலாம்னு நினைச்சாரு. தேர்தல் முடிவிட்டு சொன்னாங்க. தேர்தல் முடிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். தேர்தல் வேலையை தான் அவங்க எப்படியெல்லாம் அண்ணாமலை பயன்படுத்திட்டாருங்கிறது உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும். இப்ப நீங்க சொல்றது இந்த 3 நாளா டெல்லியில தான் அவர் இருந்தார். கடந்த 3 நாள், நேற்று மாலை தான் வந்து சேர்ந்தார். இந்த 3 நாளா எல்லா அகில இந்திய தலைவர்கள் எல்லாத்தையும் சந்திச்சாரு. அதுல இருக்கணும்னு அவர் கண்டினியூ பண்ணியிருந்தா அவங்க சொன்னதை இவர் அக்செப்ட் பண்ணிருப்பாரு. ஏன் அவர் அக்செப்ட் பண்ணிக்கல? இனிமேல் இதுல பயணம் பண்ணா தமிழ்நாடு மக்களுக்கு என்னுடைய அரசியல் யுக்தி போய் சேராதுங்கிற முடிவு வந்தார். அதுக்கு ஒரு உதாரணம் மும்மொழி கொள்கை பற்றி சொன்னார். உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும். அதுதான் அவருடைய ஆரம்ப ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். மத்திய சர்க்கார் கொண்டு வந்திருக்கிற இந்த மும்மொழி திட்டத்தை நான் இப்போதைக்கு ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னார். அது 2029 ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன் இப்ப ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதுங்கிறது சொன்னார். அப்ப மத்திய சர்க்காருக்கு எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைக்கு எதிர்த்து தானே அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அந்த யுக்தி இருந்த அந்த யுக்தியை இவர் கடைபிடிச்சிருந்தோம்னா அவர் சொல்லியிருக்க வேண்டியதில்லை. இன்னைக்கு ஒரு தனி இயக்கத்தை துவங்கி இருக்க வேண்டியதில்லை. அதனால அதெல்லாம் நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. மாநில தலைவர் கொடுக்கணும்னு சொன்னாங்க, அவர் வேண்டான்ட்டார். எந்த பதவி வேண்டான்ட்டார். மாநில தலைவர் வேண்டான்ட்டாரு, எம்பி பதவி வேண்டான்ட்டாரு, அமைச்சர் பதவி வேண்டான்ட்டாரு, எந்த பதவியும் வேண்டான்ட்டார். அவர் அப்படிலாம் பதவி வாங்கக்கூடியவர் இல்ல. மக்களா தேர்ந்தெடுத்து கொடுத்தாதான் வாங்குவார். அவரை அவர் புறட வழியில போக மாட்டார், பின்புறம் வழியா போக மாட்டார், நேரடிதான். அவ்வளவு அவருடைய அரசியல் சொல்றாரு, டிரான்ஸ்பேரண்ட், ஒளிமரம் இல்ல. அவருங்க தமிழ்நாட்டிலிருந்து பயணம் பண்ணாருங்க அரசியலுக்கு வர்றது. இந்த தமிழ் உணர்வுகளுக்கு ஒப்பத்தான் அவருடைய அரசியல் வாழ்க்கை இனிமேல் இருக்குமே தவிர டெல்லியிலிருந்து இங்க சொல்லி அந்த கொள்கையை கொண்டு வந்து இங்க மக்கள்கிட்ட திணிக்கிற பணியை அண்ணாமலை செய்ய மாட்டாங்க. கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்கட்டும் தம்பி.
கொஞ்சம் பொறு, கேள்வி கேட்டும். என்ன ஜெய் கணேசன், உங்க கேள்வி வேணாம்? உங்களுக்கு போல உங்க சிசி கேட்டாப்பையா? இல்ல கேள்வி கேளுங்க, கேட்டீங்கன்னா தான் தெரியும். கேட்டீங்கன்னா தான் தெரியுப்பா. கருத்தோட கேள்வியில் தான் சீனியர் ரிப்போர்ட்டர் நீங்க தான் கேளுங்க. அப்புறம் வருங்காலத்துல ரஜினிகாந்த் ஒய்ஃபுக்கு ஒரு மக்கள் இயக்கங்களை தொடங்கிட்டாங்க. அதுக்கு இணைய வாய்ப்பு இருக்குங்களா? அதான் தெரியாதுங்க. ஏன்னா அது அவங்க தனி ஆரம்பிச்சிருக்காங்க, அதெல்லாம் தெரியாது. உங்க சும்மா நான் ஆரம்பிச்சது வந்து ரஜினியுடைய ரசிகர்கள் ஆதரவு வந்து அண்ணாமலைக்கு போயிடக்கூடாதுன்னு திட்டமிட்டு திமுகவின் தூண்டுதலால் ஆரம்பிக்கப்பட்டது அது வந்து கண்டிப்பா ரஜினி ரசிகர்கள் ஆதரவு வந்து அண்ணாமலைக்கு போயிடக்கூடாதுன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அது வேண்டாம்.